திருக்குறை அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 24 புகழ். ஈதல் இசைப்பட வாழ்கள் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. குறள் எண் 231. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அந்த புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை. குறள் எண் 232. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். சொல்வார் சொல்வன எல்லாம் இல்லையென்று வருபவர்க்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழேதான். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழலால் பொன்றாது நிற்பதொன்றி. குறள் எண் 233. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று ஒப்பற்றதாகவும் அழிவு இல்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழைத் தவிர வேறு எதுவுமே இல்லை. நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. குறள் எண் 234. நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. இந்த நில உலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரை போற்றாது. நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்களால் அரிது. குறள் எண் 235. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகற்கல்லால் அரிது. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும் பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மையாக்குவதும் பிறருக்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். குறள் எண் 236. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் புகழுடன் விளங்க வேண்டும். அப்படி இயலாதவர்கள் அந்த துறையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். குறள் எண் 237. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர்கள் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் என்ன? குறள் எண் 238. வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர்கள் கூறுவார்கள். வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். குறள் எண் 239. வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழ் என்னப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும். வசையொழியா வாழ்வாரே வாழ்வார் இசையொழியா வாழ்வாரே வாழாதவர். குறள் எண் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். தாம் வாழும் வாழ்க்கையில்
பழி உண்டாகாமல் வாழ்கின்றவர்களே உயிர் வாழ்கின்றவர்கள். புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர்கள்.